பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான் என்பதாக. கடிந்து கொள்ளுகிறவர்களை நேசியுங்கள். லவ் தோஸ் ஹூ ரெபியூக் யூ என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஞானத்தில் ஆர்வம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பரியாசக்காரர்கள் என்று வேதம் கூறுகிறது. யாரும் தன்னை கடிந்து கொள்ளக்கூடாது, அதாவது கண்டிக்கக்கூடாது என்றே விரும்புவார்கள். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளக்கூடாது என்று மேற்குறிப்பிட்ட வசனம் கூறுகிறது. இயேசு, உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன்பாக போடாதிருங்கள், பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடுக்காதீர்கள் என்றார். பலர் ஒருபோதும் ஞானத்தை பெறுவதில்லை, ஏனெனில் அவர்கள் கண்டிக்கப்பட்டு திருத்தப்படும் போது அவர்கள் புண்படுத்தப்படுகிறார்கள். சிலரை திருத்தும்போது பெரும்பாலான விசுவாசிகள் கோபப்படுகிறார்கள். சிலரை புகழ்ந்து அவர்கள் அற்புதமானவர்கள், ஆவிக்குரியவர்கள், பணக்காரர்கள் என்று சொன்னால் அவர்களில் அநேகர் பெருமைப்பட்டு புகழ்ந்தவர்களிடம் மிகவும் நட்பாக இருப்பார்கள். அவர்கள் செய்வதில் ஏதோ தவறு இருப்பதாக சிலரிடம் சொல்லி அதை குறிப்பாக சுட்டிக்காட்டினால் அவர்கள் கோபப்படுகிறார்கள், அவர்கள் புண்படுகிறார்கள். பல விசுவாசிகள் ஒருபோதும் ஞானிகளாக மாறாததற்கு ஒரு முக்கிய காரணம் அவர்கள் திருத்தப்படும் போது அவர்கள் கோபப்படுவதே என்று கூறலாம். காரணம், அவர்கள் முகஸ்துதியில் மட்டுமே ஆர்வமாக உள்ளார்கள். ஞானத்தை விரும்பாத ஒருவரை திருத்துவது நேரத்தை வீணடிப்பது என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஞானியின் அடையாளம் இதுதான். அவனை திருத்தி அல்லது கண்டிக்கும் போது அவன் திருத்தியவர்களை நேசிப்பான். நாம் ஒவ்வொருவரும் உட்கார்ந்து நாம் ஞானிகளா இல்லையா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ளலாம். உங்களை கண்டித்த ஒருவரை பற்றி யோசித்து பாருங்கள். அது தந்தையாகவோ தாயாகவோ கணவனாகவோ அல்லது ஒரு சபை போதகராகவோ இருக்கலாம். நீங்கள் உண்மையிலேயே அவர்களை முழு மனதுடன் நேசிக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஞானி. எல்லா ஞானிகளும் கண்டிப்பதை விரும்புகிறார்கள். நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லும் சகோதர சகோதரிகளிடம் ஜாக்கிரதையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஞானியாக இருக்க உதவப் போவதில்லை. நீதிமொழிகள் 9:9 கூறுகிறது: ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான் என்பதாக. உதாரணத்திற்கு, ஏற்கனவே நீதிமானாக இருக்கும் ஒருவருக்கு சகோதரனே பண ஆசையை விட்டு விலகு போன்ற அறிவுரையை நீங்கள் கொடுத்தால் பணத்தை அவர்கள் நேசிக்கிறார்கள் என்று நீங்கள் நினைப்பதால் அவர்கள் கோபப்படுவதில்லை, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதியதை நினைத்து பாருங்கள். சகோதரனே, வாலிப இச்சைகளை விட்டு ஓடு என்று பவுல் கூறினான். தீமோத்தேயு அதற்கு கோபப்படவில்லை. நான் வாலிப இச்சைகளோடு இருக்கிறேன் என்று பவுல் நினைக்கிறாரா என்று அவன் கேள்வி கேட்கவில்லை. மாறாக தீமோத்தேயு அதை ஏற்றுக்கொண்டான். இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாக நாம் இருந்தால்தான் ஞானத்தில் தேர முடியும். ஆகையால் உங்களை கடிந்து கொண்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நேசியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஞானத்தை அதிகமாய் விரும்புகிறவர்களாய் காணப்படவும், கடிந்து கொண்டு புத்தி சொல்லி உபதேசிக்கிறவர்களுக்கு கீழ்ப்படியவும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் குறித்து கண்டித்து உணர்த்தும் போது செவிசாய்த்து கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் என்று சொல்லி மீண்டும் ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், கண்மணி போல காத்துருளும். குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்களை எல்லாம் கர்த்தர் நீர் ஓய பண்ணும். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கும் சம்பவிக்காதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாப்பீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.